வணக்கம் நண்பர்களே, இது போன்ற விறுவிறுப்பான மற்றும் நெஞ்சைத் தொடும் கதைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். என் பெயர் நிலா. என் உடல்வாகு மிக மெலிந்திருந்தாலும் என் நிறமும் தோற்றமும் பார்ப்பவர்களை கவரும் வகையில் இருக்கும். சிறுவயதிலிருந்தே எனக்கு பெண்களைப் போல வீட்டின் உள்ளே அமர்ந்து விளையாடுவது பிடிக்காது. தெருக்களில் சுற்றும் சிறுவர்களுடன் சேர்ந்து கபடி, கிரிக்கெட் என விளையாடுவதே என் பொழுதுபோக்கு. எங்கள் குடும்பத்தில் நான் கடைசி பெண் என்பதால் என் பெற்றோர் என்னை மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். எனக்கு 2 அக்காக்கள். அவர்களுக்கு திருமணமாகி அவர்கள் தங்கள் புகுந்த வீடுகளுக்கு சென்றுவிட்டனர். நான் என் நேரத்தின் பெரும்பகுதியை சிறுவர்களுடனேயே கழிப்பதால் என் உடை மற்றும் நடை எல்லாமே அவர்களைப் போலவே இருக்கும். எப்போதும் சட்டை, ஜீன்ஸ் மற்றும் தலையில் ஒரு தொப்பி அணிந்திருப்பேன். கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாட்டுகளில் எனக்கு பேராசை உண்டு. நாட்கள் வேகமாக ஓடின. எனக்கு 19 வயது கடந்த நிலையில் என் அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்று கட்டளையிட்டார். நீ ஒரு பெண், இனியாவது வீட்டிற்குள் இரு. உனக்கு வெட்கமாக இல்லையா? பக்கத்து வீட்டுச் சிறுவர்களுடன் சேர்ந்து விளையாடி உன் கால்கள் எல்லாம் விளையாடி பழகி பருத்துப் போயின. உன் செருப்பு கூட உனக்கு சரியாக அமைவது கடினமாக இருக்கிறது என்று அம்மா அடிக்கடி என்னை திட்டுவாள். ஆனால் அம்மாவின் வார்த்தைகள் என் ஒரு காதில் நுழைந்து மறு காதில் வெளியேறிவிடும். என் கவனம் முழுவதும் வெளியே நடக்கும் கிரிக்கெட் போட்டிகளிலேயே இருக்கும். கடைசி முறையாக ஒரு விளையாட்டு விளையாட அனுமதி கேட்டேன். ஆனால் அம்மா அதற்கும் சம்மதிக்கவில்லை. என்னை வீட்டை விட்டு வெளியேற விடாமல் தடுத்தாள். நான் மொட்டை மாடிக்குச் சென்று காற்றாடிகளை பறக்க விடுவேன், அல்லது பக்கத்து வீட்டு நண்பன் அதியமானின் மொட்டை மாடிக்குச் சென்று என் அம்மா என்னை வீட்டிற்குள் அடைத்து வைத்திருப்பதாக அவன் அம்மாவிடம் புகார் சொல்வேன். என் நடை, உடை எல்லாமே ஒரு பையனைப் போலவே இருந்தது. அதியமான் என்னை மென்மையாக பார்த்து புன்னகைத்து, நிலா, நீ இப்போது வளர்ந்துவிட்டாய், இனி வீட்டிற்குள்ளேயே இரு என்று அறிவுரை கூறுவான். நான் அடிக்கடி அவனுடைய சட்டைகளையே எடுத்து அணிந்து கொள்வேன். நான் சிறுவர்களுடன் வளர்ந்தாலும் அவர்கள் யாரும் என்னிடம் ஒருபோதும் தவறாக நடந்து கொண்டதில்லை. அதற்கு முக்கிய காரணம் அதியமான்தான். அவன் எப்போதுமே எனக்கு பாதுகாவலனாக இருப்பான். எங்கள் வீட்டில் ஆண் சகோதரர்கள் யாரும் இல்லாததால் அவன் என் அம்மாவுக்கு பல வேலைகளைச் செய்து கொடுப்பான். என் தந்தை வெளிநாட்டில் இருந்ததால் 6 மாதங்களுக்கு ஒருமுறைதான் வீட்டுக்கு வருவார். இப்படியே நாட்கள் கடந்து கொண்டிருந்தபோது என் கல்லூரி படிப்பு முடிந்தது. அப்போது ஈரோட்டைச் சேர்ந்த என் அம்மாவின் தோழி தன் மகனுக்கு என்னை கேட்டு வந்தாள். எனக்கு வயது 20. இந்த விஷயம் தெரிந்ததும் நான் உங்களை விட்டு வேறு ஊருக்கு வரமாட்டேன் என்று அம்மாவை கண்டிப்புடன் கூறினேன். ஆனால் அம்மா, உன் நடவடிக்கைகளை பார்த்தால் உள்ளூரில் உனக்கு கல்யாணம் செய்ய நாங்கள் விரும்பவில்லை. அப்படிச் செய்தால் நாங்கள் அவமானப்பட்டு விடுவோம். உனக்கு ஒரு டீ போடக்கூடத் தெரியாது. என் தோழி ஒருத்தி இருக்கிறாள், அவள் உன்னை ஒரு சகோதரியைப் போல பார்த்துக் கொள்வாள், உன் எல்லா பிரச்சனைகளையும் அவள் கவனித்துக் கொள்வாள் என்று வற்புறுத்தினாள். இதுவே என் வாழ்வியல் மிகப்பெரிய தவறு என்று எனக்கு அப்போது தெரியவில்லை. திருமணத்திற்கு 4 நாட்கள் முன்பு வரை நான் வெளியே செல்ல வழி தேடிக்கொண்டே இருந்தேன். அம்மா என்னை கட்டாயப்படுத்தி வீட்டிற்குள் பூட்டி வைத்தாள். கல்யாணத்திற்கு 4 நாட்களே உள்ளன. ஒரு மணப்பெண் இப்படி ஓடிக்கொண்டிருந்தால் அழகாக இருக்க முடியுமா என்று அம்மா திட்டினாள். அந்த 4 நாட்களையும் நான் மிகுந்த சிரமத்துடன் கழித்தேன். கல்யாண நாளும் வந்தது. ஈரோட்டில் இருந்து மணமகன் வீட்டார் வந்தனர். திருமணம் பட்டப்பகலில் தடபுடலாக முடிந்தது. அன்று இரவு ரயிலில் கணவர் வீட்டிற்கு பயணம் செய்தேன். மணப்பெண் உடையில் ரயிலில் அமர்ந்திருப்பது எனக்கு மிகவும் சலிப்பை தந்தது. என் கணவர் சஞ்சய் என்னை மிகவும் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருந்தார். என் மாமியார் ஈரோட்டில் வசிப்பவர். நான் என் புகுந்த வீட்டின் சூழலைப் பற்றியோ அல்லது சஞ்சய் பற்றியோ எதுவும் அறிந்திருக்கவில்லை. சிறுவர்களுடன் விளையாடி வளர்ந்த எனக்கு சஞ்சய் என்னை நோக்கிய விதம் ஒருவித குழப்பத்தை ஏற்படுத்தியது.
ரயிலில் அந்த கனமான மணப்பெண் உடை எனக்கு மிகவும் எரிச்சலை தந்தது. நான் இன்றுவரை சுடிதார் கூட சரியாக அணிந்ததில்லை. எப்போதும் ஜீன்ஸ், சட்டை அல்லது ஷார்ட்ஸ் அணிந்து பழகியவள். அந்த உடையுடன் 13 மணி நேர பயணத்தை முடித்து ஈரோடு சென்றடைந்தோம். மாமியார் ஒரு பெண்ணை அழைத்து எனக்கு மீண்டும் அலங்காரம் செய்யச் சொன்னார். எனக்கு மேக்கப் போடத் தெரியாது என்பதால் மிகுந்த சோர்வுடன் இருந்தேன். ரயிலில் சரியாக தூங்காததால் எனக்கு தூக்கக் கலக்கம் அதிகமாக இருந்தது. தூக்கத்தின் போது என்னை யாராலும் எழுப்ப முடியாது, நானே நினைத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் சஞ்சய் அறைக்கு வரும் வரை காத்திருக்க முடியாமல் தலையணையை அணைத்துக் கொண்டு தூங்கிவிட்டேன். இரவு 3 மணிக்கு கண் விழித்தேன். சஞ்சய் சோபாவில் தலையணையுடன் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து எனக்கு வெட்கமாக இருந்தது. எனக்கு பசித்தது. எழுந்தவுடன் என் கால் ஏதோ ஒன்றின் மீது பட திடுக்கிட்டுச் சத்தமிட்டேன். சஞ்சய் விழித்துக் கொண்டார். அவர் சிரித்தபடி என்னிடம் வந்து, "நீ தூங்கி முழிச்சிட்டியா? நான் உன்னை எழுப்ப முயற்சி செய்தேன், ஆனால் நீ எழவில்லை" என்றார். அவர் சிறுவயதில் என் வீட்டுக்கு வந்திருக்கிறார், ஆனால் இப்போது அவர் எனக்கு முற்றிலும் அந்நியமாகத் தெரிந்தார். "உன் அம்மாவிடம் பேசினேன், நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய், என் அம்மா தேர்ந்தெடுத்தது சரிதான்" என்று கூறி என் விரலில் மோதிரத்தை அணிவித்தார். இதுவரை விளையாடிய சிறுவர்கள் என்னை ஒரு பையனாகவே பார்த்தார்கள், ஆனால் சஞ்சயின் இந்த பாராட்டு எனக்கு மகிழ்ச்சியை அளித்தது. திடீரென என் கைகளைப் பார்த்த சஞ்சய் அமைதியானார். "உன் கைகள் ஏன் இவ்வளவு தடிமனாக இருக்கின்றன? பெண்களைப் போல மென்மையாக இல்லையே" என்று கேட்டார். அவர் என் கைகளை விட்டுவிட்டு, "பெண்களுக்கு இருக்க வேண்டிய மென்மை உன்னிடம் இல்லை" என்று சொன்னார். என் கைகளை நான் கவனித்தேன். சிறுவர்களுடன் விளையாடியதால் என் கைகள் அப்படி இருந்தன. சஞ்சய் பீரோவை திறந்து ஒரு கருப்பு நிற நைட்டியை எனக்கு கொடுத்து அணியச் சொன்னார். நான் கூச்சத்துடன் அணிந்து வந்தேன். அவர் கையில் வாசனை திரவியத்துடன் வந்து என் மீது தெளித்து அன்பாகப் பேசத் தொடங்கினார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர் முகத்தில் இருந்த ஆர்வம் மறைந்தது. அவர் என்னை விட்டுத் தள்ளிச் சென்றார். என்னவென்று புரியவில்லை. அவர் அறையை விட்டு வெளியேறினார். இரவு முழுவதும் திரும்பவே இல்லை. காலையில் அவர் ஹாலில் சோபாவில் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். நாட்கள் கடந்தன. அவர் என்னைத் தவிர்த்தார். ஒருமுறை தைரியமாக அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், "நீ ஒரு பையனைப் போல நடக்கிறாய், உன்னிடம் பெண்மையே இல்லை" என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். நான் என்னை மாற்றிக்கொள்ள முயன்றேன். புடவை அணிந்து சமையல் கற்றுக்கொண்டேன், ஆனால் அவர் மாறவில்லை. ஒரு இரவு அவர் தன் தாயிடம், "இவளுடன் என்னால் வாழ முடியாது, நான் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன்" என்று கூறுவதைக் கேட்டு அதிர்ந்தேன். நிலைகுலைந்து போனேன். அவர் என்னை பிடிக்கவில்லை என்றும் நான் ஆணாக உணர்கிறேன் என்றும் கூறினார். என் மாமியார் வருத்தப்பட்டு என்னை என் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். 6 மாதங்கள் கழித்து நான் வீடு திரும்பிய போது முற்றிலுமாக மாறியிருந்தேன். வீட்டுக்கு வந்ததும் என் நெருங்கிய நண்பன் அதியமானை பார்த்தேன். அவன் என் சோகத்தைக் கண்டு, "உன் கணவர் உனக்கு என்ன துன்பம் கொடுத்தார்? சொல், நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன்" என்றான். நான் அவனிடம் உண்மையை மறைத்தேன். ஆனால் அவரது தங்கை மூலம் ஒரு பெண் மருத்துவரிடம் சென்றேன். அவர் கொடுத்த மருந்துகள் என் உடல் நலனை பாதித்தன. மீண்டும் சஞ்சய் போன் செய்து, 15 நாட்களில் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடு, இல்லை என்றால் உன் வாழ்க்கையை நாசமாக்குவேன் என்று மிரட்டினான். அதியமான் இதைக் கேட்டு கோபமடைந்தான். "ஏன் இன்னும் அவனை நேசிக்கிறாய்? என்னை திருமணம் செய்து கொள், அதுவே நீ அவனை வெறுக்கிறாய் என்பதற்கு ஆதாரம்" என்றான். நான் மறுத்தேன், ஆனால் பெற்றோரின் மகிழ்ச்சிக்காகச் சம்மதித்தேன். திருமணத்திற்குப் பின் அதியமான் அறைக்குள் வந்தபோது அவன் என்னை கேவலப்படுத்துவானோ என்று பயந்தேன். ஆனால் அவன் என் கைகளை பிடித்து, "நிலா, எல்லா ஆண்களும் அவனைப் போன்றவர்கள் அல்ல, உன்னை சிறுவயதிலிருந்தே எனக்குத் தெரியும், நீ எப்படிப்பட்டவள் என்று எனக்குத் தெரியும். நான் உன்னை மனதார நேசிக்கிறேன்" என்று கூறினான். அவன் என்னை அரவணைத்த போதுதான் அவன் காதலின் ஆழம் புரிந்தது.
காலப்போக்கில் நாங்கள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம்.